சற்று முன் பாஜகவிலிருந்து விலகினார் நிர்மலா சீதாராமன். மன வருத்தத்தில் இருந்ததால் விபரீத முடிவு. பேரதிர்ச்சியில் மோடி. அதாவது கோவை மாவட்டம் சூலூர் அருகே உஞ்சம்பாளையத்தில் இளைஞர் ஒருவர் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் செமிகண்டக்டர் இறக்குமதி செய்வது ஏன் என்ற கேள்வியை கேட்டதால் திடீரென கோபமடைந்தார் நிர்மலா சீதாராமன். இதனையடுத்துதான் அந்த இளைஞரை காவல்துறையினர் அழைத்து சென்ற காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வந்தது. அவர் மத்திய அமைச்சரிடம் கேள்வி எழுப்பியதற்காக காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியானது. அந்த வகையில் கோவை மாவட்டம் சூலூர் அருகே ஊஞ்சம்பாளையத்தில் பாஜக உறுப்பினர் சேர்க்கை நடைபெற்றது. அந்த விழாவில் பங்கேற்றிருந்த மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் அங்கிருந்து வெளியே வந்தபோது பொதுமக்களுடன் நின்று கொண்டிருந்த இளைஞர் ஒருவர் செல்போனின் முக்கிய உதிரி பாகமான செமிகண்டக்டரை வெளிநாடுகளிலிருந்து தொடர்ந்து இறக்குமதி செய்வது ஏன் என்று கேள்வி எழுப்பினார். இந்த கேள்வியால் கோபமடைந்த நிர்மலா சீதாராமன் அந்த இளைஞரிடம் இது குறித்து மத்திய அரசு வெளியிட்டிருக்கும் குறிப்புகளை படித்து பிறகு நேராக டெல்லி வந்து தன்னை சந்தித்து விவாதம் நடத்துமாறு கூறினார். ஆனால் விடாமல் இளைஞர் தொடர்ந்து பல்வேறு கேள்விகளை எழுப்பினார். இதனால் நிர்மலா சீதாராமன் கோபமடைந்தார். இந்த நிகழ்வை ஒளிப்பதிவு செய்ய வேண்டாம் என பத்திரிகையாளர்களை எச்சரித்தார். அங்கிருந்த பாஜகவினர் இளைஞரை கேள்வி கேட்கக்கூடாது என எச்சரித்தனர். இந்த சூழ்நிலையில்தான் அவரை காவல்துறையினர் சிலர் இருசக்கர வாகனத்தில் அழைத்து செல்லும் வீடியோ ஒன்று வைரலானது. மேலும் அவர் எங்கு அழைத்து செல்லப்பட்டார், கைது செய்யப்பட்டாரா, மத்திய அமைச்சரிடம் கேள்வி கேட்டதற்காக காவல் நிலையம் அழைத்து செல்லப்பட்டாரா, பின்னர் விடுவிக்கப்பட்டாரா என்பது குறித்த தகவல்கள் எதுவும் வெளிவரவில்லை. ஏற்கனவே கோவையில் மத்திய நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் கேள்வி எழுப்பியதற்காக அன்னபூர்ணா ஹோட்டல் நிறுவனர் சீனிவாசன் மன்னிப்பு கேட்கும் வீடியோ தற்போது அகில இந்திய அளவில் சமூக ஊடகங்களில் வைரலாகி கொண்டிருக்கிறது. மேலும் இந்த இரண்டு பிரச்சனைகளுக்கும் கடுமையான எதிர்ப்புகளும் கண்டனங்களும் எழுந்து வந்ததால் பாஜக கட்சிக்குள்ளே மோதல்கள் ஏற்பட்டது. மேலும் பாஜக தலைமை நிர்மலா சீதாராமனை கண்டித்ததாகவும் ஒரு தகவல் சொல்லப்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் அன்னபூர்ணா ஹோட்டல் ஓனர் விவகாரத்தில் தனக்கு ஏற்பட்ட அவமானத்தை நினைத்தும் பொதுமக்கள் மத்தியில் இளைஞர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் கூற முடியாமல் பெருத்த அவமானத்தை சந்தித்த நிர்மலா சீதாராமன் அவர்கள் கடந்த 3 நாட்களாகவே மன வருத்தத்தில் இருந்து வந்துள்ளார். அதன் பேரிலேயே பாஜகவிலிருந்து விலகிவிடலாம், இந்த அரசியலே வேண்டாம் என்று ஒதுங்கிவிடலாம் என்ற முடிவில் நிர்மலா சீதாராமன் அவர்கள் முடிவெடுத்துள்ளதாக தற்போது தகவல்கள் சொல்லப்பட்டு வருகிறது. இந்த தகவல் பாஜக தலைமையான மோடி அவர்களை அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது.